ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போ ஜாய் கிறிஸ்டா இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா, அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. எல்லாருக்குமே தெரியும். மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாகவே பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இவங்க கோர்ட்டில் கேட்டிருந்தாங்க. இவங்க கோர்ட்டில் கேட்டப்போ கூட அவங்க மனைவி பாதம்பட்டிக்கு சுருதி அவங்களும் லாயராக தான் இருக்காங்க. அதனால் அவங்க தன்னுடைய கணவருக்கு உறுதுணையாக அவங்களும் போயிருந்தாங்க. ஆனால் அங்கே போயிருக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேருமே போயிட்டு வந்தாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா கணவரை யாராவது உங்ககிட்டேருந்து பிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் எப்போவுமே சப்போர்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கணவருக்கு ஆதரவாக அப்படி இருக்காங்களே அப்படிங்கிறது பாராட்டணும்னு நெனச்சாங்க. ஆனால் ஜாயகிருஷ்ணா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மனைவி இருக்கும்போது ஏமாத்திட்டாரு. என் வயித்துல இப்போ குழந்தை இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க. மாதம் 6,50,000 ரூபா இவர் குடுக்கணும். இப்போ என்னால் வேலைக்கும் போக முடியாத சூழ்நிலை. அதனால் எனக்கு மாதம் 6,50,000 ரூபா இவர் குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு எல்லாருமே மாதம் ஒரு செலவு 6,00,000 அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதுக்கப்புறம் நெட்டிசன்கள்லாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த நேரத்தில் இப்போ என்னாச்சு அப்படின்னா பார்த்தா இன்றைக்கி காலையில் அவங்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைக்கு அப்பா மாதம்பட்டி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்கு. என்ன அதை பற்றி இனிமேல் தான் தெரியும் என்ன அப்படின்னா. ஆனால் மாதம்பட்டி எதுவுமே சொல்ல. ஆரம்பத்தில் அவர் பேசியிருக்காரு, பழகியிருக்காரு, தாலி கட்டி மனைவியாக எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை தெரியல. அவங்க 2 பேருக்குள்ளே ஏதோ பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர் விலகி வந்துட்டார். ஆனாலும் அவருக்கு ஏற்கனவே 2 பெரிய பையங்க இருக்காங்க. 15 வயசுல பையங்க இருக்காங்க. ஆனாலும் அவர் அதை நினைக்கவே இல்லை. இப்போ தன்னுடைய பையன் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் இப்படி மனைவி இருக்காங்க, 2 பையன் இருக்கும்போது இன்னொரு பொண்ணை வாடி போனது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு தவறு. நான் அன்னைக்கு அவருக்கு வேணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அவர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு, மனைவி இருக்கா, 2 பையங்க இருக்கான்னு தெரிஞ்சு இவங்க ஏன் பழகியிருக்காங்க. எல்லாரும் அதான் கேட்குறாங்க. மனைவி இருக்காங்க தெரிஞ்சு அவங்க கூட பேசி பழகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அவர் தன்னை விட்டு போயிட்டாரு, ஏமாத்திட்டாரு அப்படி சொல்கிறதுல என்ன இருக்குது. உண்மையிலேயே நல்லவங்களாக இருந்தாச்சு அப்படின்னா அவருக்கு ஒரு மனைவி இருக்குது, அவர் 2 பையன் இருக்குன்னு அவரை எதுக்காக ஏற்றுக்கணும். 2வது மனைவி அடுத்த ஒரு பெண்ணோட வாழ்க்கையை என்றைக்குமே கெடுக்கக்கூடாது. அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்குது. அப்போ எதுக்காக பார்த்தீங்கன்னா எனக்கு சம்மதிக்கணும் அப்படி சொல்லி தான் நிறைய பேர் இருக்குது. இதுக்கடையில் இன்றைக்கி காலைல ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மாதம் செலவுக்கு பணம் கேட்டிருக்காங்க. என்ன கொடுக்க போகிறாங்களா, என்ன கோர்ட்டில் எப்படி சொல்ல போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகலாம். இது பார்த்திங்கன்னா இங்கே நான் ஹைதராபாத் போயிருந்தேன். அங்கே கெஸ்ட் ஹவுஸில் தங்கியிருந்தேன். அப்போ அங்கே கெஸ்ட் ஹவுஸில் நிறைய பூனைகள் இருந்தது. நாங்கள் எங்கே போனாலும் இந்த பூனைகள் பின்னாலேயே ஓடி வரும். அது வரது எப்படி தான் தெரியும், வரும்போதே ஓடி வந்துடும். ஓடி எங்கள் கூடயே கூடவே வரும். அப்படி தான் பின்னால் பால்கனி அங்கே பெரிய பால்கனி இருக்குது. அந்த பால்கனியில் கயர்லாம் கட்டியிருக்காங்க. நீங்கள் துணியை துவைச்சி உணர்த்தலாம். அப்படி தான் சரி ரெக்கார்ட் பண்ணணும், துணி துவைச்சி உணர்த்தணும் அப்படின்னா நான் பின்னால் பால்கனியில் தான் இருப்பேன். அப்போ தான் நின்றுக்கிட்டுருக்கேன். என்னை பார்த்த உடனே ஓடி வந்துச்சு ஒரு பூனைக்குட்டி. ஓடி பார்த்தீங்கன்னா அது உள்ளே 2 நாளைக்கு முன்னாலே கூட உள்ளே உட்காந்துருச்சு. ஆனால் நான் பயந்து போய் கதவை சாத்திட்டு வந்துட்டேன். ஆனால் இப்போ நான் இருக்கும்போது உள்ளே உட்காந்து அதுக்கப்புறம் எங்கள் பக்கத்தில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தது. அப்புறம் ரூமுக்குள்ளே வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உள்ளே வந்துட்டேன். அந்த பாருங்க சுற்றி சுற்றி வந்தது. அப்படியே உள்ளே வந்துடுச்சு. உள்ளே உட்காந்து என் பக்கத்தில் கூட வர பார்த்தது. அது என்னன்னு தெரில. ஆனால் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் போயிடுச்சான். ஏராளமான பூனை இந்த கெஸ்ட் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா பூனை நிறைய பெரிய பூனைகள், சின்ன பூனைகள், ஏராளமான பூனைகள் இருக்குது. பார்த்த உடனே சுற்றி சுற்றி வருது. அழகான ஒரு கெஸ்ட் ஹவுஸ்னு சொல்லலாம். 1,200 வாடகை. போன வருஷம் நாங்கள் தங்கியிருந்த போது வாடகை வெறும் 250 ரூபா கொடுத்தோம். ஆனால் இதே அதே கெஸ்ட் ஹவுஸு, அதே ரூமு, சேம் இடத்துக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 1,200 வாங்கியிருக்காங்க. 10 நாளைக்கு 16,000 நாங்கள் பே பண்ணியிருக்கோம். சாப்பாடு இருக்குது. இதெல்லாம் வெளியில் தான். அது சாப்பாடுக்கே ஒரு நாளைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1,000 2,000 ஆகுது. 10 நாளைக்கு அதே 20,000 ஆச்சு. டிக்கெட் அது இதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 80,000 கிட்ட செலவாயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ ட்ரெயினில் போய்கிட்டுருக்கேன். ட்ரெயினில் சாப்பாடு நல்லபடியாக தான் இருந்துச்சு. சாப்பாடு சேர்த்து தான், சாப்பாடோடு சேர்த்து தான் 3,500 என்னமோ ரொம்ப சாப்பாடெல்லாம் பிரமாதமானது. காலையில் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் சாயந்தரம் டீயோட கொடுக்குறாங்க. ராத்திரி 3 வேளையும் சாப்பாடு கட்டி போகிறதுக்கு ட்ரெயினில் தரும்போது நமக்கு ரொம்ப இதாக இது பார்த்திங்கன்னா திரும்ப நாங்கள்
போய்கிட்டு இருக்கோம். ஹைதராபாத்லேருந்து நியூ டெல்லிக்கு வந்து திரும்ப வந்து போய்கிட்டு இருக்கோம். ஹைதராபாத் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா மழை தான். எங்கே திரும்பினாலும் ஒரே மழை 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 மழையாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டின உடனே ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் ஒரே வெயிலாக தான் இருக்குது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த ஊரில் மட்டும் தான் மழை. இப்போ டெல்லி அந்த பக்கம்லாம் வந்து குளிர் வந்து வரப்போகுது. இருந்தாலும் ட்ரெயின்லேருந்து பார்க்கும்போது எப்போவுமே நிறைய வீடியோக்கள்லாம் வந்து எடுப்பேன். இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்தேன். ஏன் அப்படின்னா எக்கச்சக்கம் எடுத்தால் என்னால் போட முடியல. இதே வந்து ஒரு 10 நாளைக்கு வீடியோ இருக்குது. இப்போ நான் எக்கச்சக்கம் எடுத்தேன்னா 1 மாதத்துக்கு வீடியோ இருக்கும், போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சீரியல் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எப்போவுமே எடுப்பேன். முடிஞ்ச வரை கம்மியாக தான் எடுத்து போட்டிருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஏன்னா பார்க்குறதுக்கு வெளியில் பச்சை பசேல்னு இருக்குது. அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எதை பார்த்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு யூடியூபருக்கு அதான வேலை. யூடியூபர் அப்படின்னா வெளியில் வந்து நம்ம வீடியோ வந்து எடுத்துக்கிட்டே இருக்கணும் தானே நமக்கு ஆசையாக இருக்குது. அப்படி தானே இங்கே பால்கனியில் நின்று தான் ரெக்கார்டு பண்ணுறேன். அங்கேருந்து ஃபோட்டோ வீடியோலாம் நிறைய வந்து எடுத்து அவங்க போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கம் பாருங்கள் பால்கனியில் தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். முதல்ல வந்து நிறைய தடவை பூனை வந்துச்சு. ஆனால் நான் வந்து அதை வந்து பூனை வந்தபோது சரி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எடுக்கல. பயந்து தான் இருந்தேன். அங்கேருந்து பார்க்குறதுக்கு சீனரி பறவைகள்லாம் வந்து கத்திட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்கே பார்த்தாலும் பறவைகள் சத்தம், அப்புறம் பச்சை பசேல்னு இன்னும் நிறைய ஏகப்பட்டது பெரிய கெஸ்ட் ஹவுஸ்னால் சுற்றி அழகாக வந்து எடுத்துருக்கலாம். ரொம்ப அருமையாக இருந்தது. வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோக்கள் போடுறேன். தவறாமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி.